ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நினச்ச மாதிரியே ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த கேப் டவுனை மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து இறக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இறங்கின மார்க்கெட் அகெயின் ஒரு அப்பு போயிட்டு அகெயின் வந்து ஒரு சின்ன டவுன் வந்து நல்லாவே வந்து ரெக்கவரி ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது, ஏஷியா மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் இந்த மாதிரி ரெசிலியண்ட் ஆகும் அப்படின்றது வந்து கொஞ்சம் நினச்சி பார்க்கல. பிகாஸ் இது வந்து டெய்லியே நியூஸ் வந்து ட்ரெண்டாக இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். கேப் டவுன் அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக தான் சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெக்கவரில் என்னென்ன விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, புட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சின்ஸ் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டியில் நியூஸ் இருந்தோம், புட் ரைட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஸ்கியூமே அட்ஜஸ்ட் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் தெரியுது. ஸோ அப்சைடில் தெரியுதுன்னா உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல. பட் பெருசாக மார்க்கெட் கீழே விழாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். மார்க்கெட் நல்ல க்ளோஸு. அகைன் நான் சொன்ன மாதிரி 23,350 அந்த ஒரு ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீமியம் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால நாளைக்கு மார்க்கெட் மேபி வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது 270-80 இருந்த நேற்றோட ப்ரீமியம் க்ளோசிங் இன்றைக்கி வந்து ஒரு 35-40 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆனதுனால ப்ரீமியம் எகிரிச்சு. ஸோ இந்தியா விக்ஸுமே காலையில் ஏறிச்சு. 314 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் டே ஒரு 230 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டு. ஒரு 95 ரூபா வந்து 85 ரூபா வந்து நல்ல ஒரு டிகே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலாக இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது கூல்டப் ஆகி மார்க்கெட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 77,300 அட் த மணி வச்சிருக்கு. ஸோ நான் இன்னும் நல்லா டவுன் போகும் அப்படின்றது தான் பார்த்தேன். பட் நல்லாவே மார்க்கெட் வந்து ரெசிலியண்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். ஸோ 77,000க்கும் 77,500க்கும் நடுவில் தான் எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். ஏதாவது நியூஸ் வர பட்சத்தில் இதை வந்து கடக்கலாம். ஸோ வால்டலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா கீழே போனால் தான் பயம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வேறு காரணம் ஒன்றும் இல்லை. 77,000 புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 4 தான். ஸோ அதனால் மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே இவங்களுக்கெல்லாம் பயம் அப்படின்றது தான் இந்த ஒரு ஐவி சொல்லுது. மார்க்கெட் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அப்படிலாம் கிடையாது. 77,600 வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே கம்ஃபர்டபுள் கிடையாது. அதுதான் ப்ரீமியம் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் மேலே ஒரு 450 கீழே ஒரு 450 பாயிண்ட் தான் வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் நிஃப்டி இதையும் பார்த்துடலாம். ஸோ இன்னுமே நிஃப்டிக்கு ஒரு 3 நாள் எக்ஸ்பைரி இருந்தாலும் ப்ரீமியம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 பாயிண்ட் தான் ப்ரீமியம் வச்சிருக்கு. மேலே ஒரு 200 பாயிண்ட் கீழே ஒரு 200 பாயிண்ட் தான் வந்து ஒரு இனிஷியல் லெவல் மூவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்கியூ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்சைடில் வந்து கொஞ்சம் போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது வால்டாலிட்டி அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது நியூஸு குளோபல் மார்க்கெட்டில் இல்லை யூஎஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் வேகமாக போகும் அப்படின்றது மட்டும் நினச்சிருக்குங்க. எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே இன்றைக்கான விஷயங்கள் அப்டேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு. ஒரு சில இண்டெக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கிறத நம்ம பெருசாக ஷார்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியும் ஃப்யூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மேபி ஷார்ட் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. நாளைக்கு நமக்கு அதுக்கான விஷயம் வந்து தெளிவுபட தெரிஞ்சிடும்னு சொல்லலாம். எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மொதல் விஷயம் இந்த ட்ரம்ப் போட்ட இந்த டேரிஃப் விஷயந்தான், யூஎஸ் டேக்ஸ் இம்போஸ் விஷயந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மீடியாவில் வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து போடுறதுனால பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க பே பண்ணி தான் ஆகணும், விஷயம் இல்லை. பட் இவ்வளோ ஒரு சவுண்டாக வந்து மார்க்கெட்டில் அதாவது பப்ளிக்கில் சொல்லும்போது இல்லைனா வெளிப்படையாக சொல்லும்போது மார்க்கெட் கண்டிப்பாக பயம் ஆக தான் செய்யும். இன்றைக்கி அந்த பயம் என்ன அப்படின்னா மற்ற மார்க்கெட் பாதிக்குதோ இல்லையோ அவங்க மார்க்கெட் 3-4% ஸ்மால் கேப் இறங்குச்சு. டவ்வும் ஒரு 2% இறங்குச்சு. நாஸ்டாக்கும் 2%. ஸோ இந்த மாதிரி அவங்க மார்க்கெட்டும் நல்ல ஒரு அடி வாங்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ
இதை வந்து நம்ம பொலைட்டாக கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் எல்லாம் வந்து ரொம்ப ஆஷாக வந்து சொல்லணும், இந்த மாதிரி டேக்ஸ் போடணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. இது மார்க்கெட் இந்த மாதிரி தான் எடுத்துக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் அதாவது நம்ம ட்ரேடில் ஹெட்ஜ் இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு கேப் டவுன் நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. ஸோ ஸ்கியூவு நம்ம மார்க்கெட்டில் மறுபடியும் அப்சைடில் வந்திருக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இது வாரம் அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி ஸ்லைட்டாக வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதுவாக கூட இருக்கலாம். என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேபி நியூஸ் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம மார்க்கெட் ரெசிலியண்ட்டாக இருக்க வாய்ப்பு. அந்த 23,350 ஒரு சப்போர்ட் மாதிரி மார்க்கெட் எடுத்து முடிச்சிருக்கு. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 1.7% ஏறி இருக்குது. நான் நல்லா ஏறும்னு எதிர்பார்த்தேன். பட் இனிஷியலாக ஏறிச்சு. பட் அது எண்ட் ஆஃப் டேயில் தக்க வைக்க முடியல. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ டெக்னிக்கல்ஸில் இன்றைக்கி அண்ட் நேத்தோட பாயிண்ட்ஸை பார்த்துக்குங்க. இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு இதை உடைக்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு புதிய பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுனை வந்து உருவாக்கும். ஸோ பிபி டைனமிக்கும் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஓஏ முதல் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்கியிருக்கு. அப்படின்னா மேபி லாங் வேணாம் அப்படின்றது நிஃப்டியில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இதை ஷார்ட்டாக எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். பட் இது பிகினிங் ஆஃப் மந்த் அப்படின்றதுனால இது எந்த அளவு அப்படின்னு தெரியல. குவான்டிட்டியும் பெரிய அளவு இல்லை அப்படின்றது தான். ஸோ லட்சக்கணக்கில் வந்தால் அது மேபி வந்து நம்ம ஷார்ட்னு எடுத்துக்கலாம். இது 44,000 அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிக்கணும். மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இதை தான் நான் சொன்னேன். இதில் மேபி வந்து ஷார்ட் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயம் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக ஒரு மூவ் வந்து இல்லைங்க, அப்படியே தான் இருக்குது. பட் ஓஏ மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால இது கேப் டவுன் அப்படின்றதுனால பெருசாக வந்து ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் மாறி இருக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நல்ல ஒரு கிட்டக்க அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த மணி நியராக வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து பவர்ஃபுல்லாக ஹெட்ஜாக தான் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நேற்றைக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவு வந்து மாற்றங்கள் இல்லை. பேங்க் நிஃப்டி டிட்டு சேமாக தான் இருக்குது. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல விஷயமாக மாறி இருக்குது. ஃப்யூச்சரில் அது லாங்காக எடுத்துக்கலாமா ஷார்ட்டாக எடுத்துக்கலாமா மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஃப்யூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால அதை ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் இங்கே பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருக்குது அப்படின்றது இந்த பிசிஆரில் தெரிஞ்சிருது ஃபார் மிட் கேப் நிஃப்டி அப்படின்றணும். அண்ட் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கான காரணம் யூஎஸ் போட்ட அந்த டேக்ஸ் தான். ஸோ எல்லா மார்க்கெட்டும் நல்ல ஒரு டவுனு. குறிப்பாக கிரிப்டோ மார்க்கெட்டு சொல்லவே வேண்டாம், ஒரு மேசிவான ஒரு கிராஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் ட்ரேடிங் ஐடியா ஐவி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைடு லேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏதாவது நியூஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிடும். இது ஜஸ்ட் ஐவி கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் தான். ஸ்டாடல் ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு 219 பாயிண்ட் வச்சிருக்கு. இனிஷியல் லெவலில் மேலே கீழே ஒரு 200 பாயிண்ட் இருக்கும். ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி 475 பாயிண்ட் மேலே கீழே ஒரு இனிஷியல் லெவல் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரியாக பார்க்கும்போது மார்க்கெட்டில் புட் ரைட்டிங் நல்லாவே இருக்குது. ஸ்கியூவும் அப்சைடில் இருக்குது. ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளோபலில் நிலவர அந்த ஒரு அன்சர்டினிட்டி நியூஸ் தான். இதில் ஏதாவது கோளாறு கொடுக்கும்போது நம்ம மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றது எந்த ஒரு விஷயம் இல்லை எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. மார்க்கெட் வந்து கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம மார்க்கெட் நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் நாளை உங்கள் ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இல்லைனா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற டேட்டா தான், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.